நீ உன் குடும்பமும் எங்க போகணும்? பேழைக்குள் பிரவேசி. உனக்காக 3 அடுக்கு பேழை உருவாக்கப்பட்டு இருக்கு. என்னுடைய ஞானத்தினாலே நான் உனக்கு சொன்னபடியே ஒரு பேழை நீ செய்திருக்கிற. அந்த பேழைக்குள்ள நீ குடும்பமா, நீயும் உன் மனைவி 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளை கட்டிக்க போற பெண் பிள்ளைகள். 6+2 8 பேர் எங்க போனா? குடும்பமா. தான் நோவாவின் குடும்பம். 3 பிள்ளைகளுக்கும் 3 பெண்கள். அவங்களோடு சேர்ந்து நீ எங்க போனோம்? பேழைக்குள் போ. இதுதான் கர்த்தர் கூப்பிடுறாரு. வா. இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கு. இந்த உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கு. காண்கின்ற இந்த உலகம் ஒரு நாள் வரும், அக்னினாலே சுட்டெரிக்கப்படும், அக்னினாலே எரிந்து போகும். பைபிள்ல பேதுருல நிருபத்துல எழுதப்பட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கு. உலகத்திற்கு முடிவு இருக்கே இல்லை, என் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கைக்கு முடிவு இருக்கு. நம்ம வாழ்க்கை முடிவதற்குள்ள, இந்த உலகம் அழிவதற்குள்ள கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ணி இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய பாவத்திற்காக அவருடைய சரீரத்தில், அவருடைய கரத்திலே காயம், அவருடைய கரங்களிலே ஆணி அடித்து, அவருடைய கரத்தில் என்ன இருக்கு? காயம் மாத்திரம் இல்ல, அது சிதைக்கப்பட்டு இருக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட நமக்காக சிலுவையிலே 3 ஆணி மத்தியில் தொங்கினார். விழாவில் குத்தப்பட்டு அவருடைய விழா, அவருடைய அந்த வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி கிழிக்கப்பட்டு இருக்கு. உன் பாவத்திற்காக, என் நம்முடைய பாவத்திற்காக. அப்ப கடவுள் சொல்றாரு, வா, நானே உனக்கு ரட்சிப்பின் பேழை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? அல்லது பாரம், கடன் என்கிற பாரம், பிள்ளைகளை குறித்த, வியாதியை குறித்த, எதிர்காலத்தை குறித்த ஏதோ ஒரு பாரம், என்னிடத்துல வா. என்ன மாதிரி கஷ்டம், பாவ பாரம் கூட இருக்கட்டும், தப்பு செஞ்சுட்டு மனசாட்சினால் என்னை வாதிக்கப்பட்டாலும் சரி, என்னிடத்துல வா. என் பேழைக்குள்ள வா. என் சன்னிதானத்தை, என் அண்டை வா. என் ரத்தம் உன்னை கழுவும், என் நாமம் உன்னை ரட்சிக்கும். நான் உன்னை நரகத்தில் இருந்தோம், இந்த உலகத்தினுடைய மோசத்தில் இருந்தோம், அசுத்தத்தில் இருந்தோம், பயங்கரமான உளையான சேற்றில் இருந்தோம், நான் உன்னை காப்பாற்றுவேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னை காப்பாற்றுவேன். அழிவு வருவதற்கு முன்னே நான் உன்னை காப்பாற்றுவேன். அழிவு உன்னை தொடுவதற்குள்ளே நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னை எப்படி மறப்பேன்?